வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ரம்யா பரணியும் காட்டூர் எஸ்டேட்டில் இருக்கும் வில்லாவில் தங்குவதற்காக கொடைக்கானல் காட்டுப்பாதையில் பயணித்து கொண்டிருந்தார்கள். அந்த இரவு வேளையில் கார் முன்னே ஒரு உருவம் வந்து நிற்க, ரம்யா நீ உள்ளேயே உட்காரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். பரணி எழ முயல, வேண்டாம் பரணி, நீங்கள் இறங்க வேண்டாம். ரம்யா பயத்தில் எச்சிலை விழுங்கினாள். அவள் தொண்டைக்குழி ஏறி இறங்கியது. ரம்யா அவனை இறங்க விடாமல் அவன் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டாள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க, என் கூடவே இருங்க. நம்ம இந்த காட்டுக்கு வந்திருக்க வேண்டாம் பரணி, எனக்கு மனசு திக்கு திக்குன்னு இருக்கு. கொடைக்கானல் சிட்டிக்குள்ளேயே ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற வில்லாவை புக் பண்ணீங்க? ரம்யா அவன் கைகளை பிடித்தபடியே புலம்பிக் கொண்டிருக்க, இது என் ஃப்ரெண்டோடது, அவன் ஃபேமிலியோட அடிக்கடி இங்கே வந்து மாசக்கணக்கில் தங்குவான். பேசிக்கொண்டே பரணி ஹாரன் அடிக்க அந்த உருவம் அசையவே இல்லை. பரணி, நான் விக்ரம் அண்ணாக்கு ஃபோன் பண்ணுறேன். ரம்யா ஃபோனை எடுக்க, ஆமாம், ஃபோன் பண்ணின உடனே உங்கள் அண்ணா அடுத்த நிமிஷமே சென்னையிலேருந்து பறந்து வந்து நம்ம முன்னாடி நிற்பான் பாரு. அவனை ஏன் டென்ஷன் படுத்துற? ஒரு நிமிஷம் நீ அமைதியாக இரு, நான் என்னன்னு போய் பார்க்குறேன் என்று மொபைல் டார்ச்சை ஆன் செய்த பரணி தன் கைகளை அவளிடமிருந்து விடுவித்து கொண்டு காரை விட்டு இறங்கினான். பரணி, ஒரு நிமிஷம் என்று அவன் சட்டையை பிடித்து இழுத்தவள் தன் பர்ஸை திறந்து ஒரு சிறு துண்டு சீட்டில் மடித்து வைத்திருந்த விபூதியை எடுத்து பரணியின் நெற்றியில் வைத்தாள். ஏய், என்னடி பண்ற? பரணி கேட்க, நேத்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம்ல, அந்த விபூதி அவனுக்கு வைத்து விட்டு அவளும் தன் நெற்றியில் வைத்து கொண்டாள். பரணி பார்த்து அவனை எச்சரித்தாள். பரணி 4 அடி எடுத்து வைத்து முன்னே செல்ல, மொபைல் டார்ச் வெளிச்சத்தை பார்த்ததும் அந்த உருவம் மெதுவாக மண் சாலையை விட்டு நகர்ந்து இருட்டில் மறைந்தது. 1-2 நிமிடங்கள் அங்கேயே நின்றிருந்த பரணி காருக்குள் வருவதற்குள் ரம்யாவோ பரணி பரணி என்று 10 முறை அழைத்திருப்பாள். பரணி காரில் வந்து அமர்ந்தான். அது போயிடுச்சு என்றான். அதை நீங்க பார்த்தீங்களா? அது என்ன, எப்படி இருந்துச்சு? ரம்யா பயத்துடன் கேட்க, சொன்னா நீ பயந்துடுவ, வேண்டாம் என்றான் பரணி. ரம்யாவிற்கு பயத்தில் பேச்சே வரவில்லை. அது என்ன, சொல்லுங்க என்றாள். அது பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. முடிய விரிச்சு போட்டு முகத்தை மூடி இருந்ததால முகத்தை என்னால் சரியா பார்க்க முடியல. என்னை பார்த்ததும் அது அந்த பக்கமாக போயிடுச்சு. பரணி சொல்ல, ரம்யா மிரண்ட விழிகளுடன் இன்னும் அவனை நெருங்கி உட்கார்ந்து கொண்டாள். நான் வச்சுவிட்ட அந்த சாமி விபூதி தான் நம்மளை காப்பாத்திருக்கு. ரம்யாவின் இதயம் பயத்தில் சீரற்று துடித்தது. ஜில்லு, நான் இன்னொன்னு சொன்னா நீ இன்னும் பயந்துடுவ. பரணியின் முகம் சீரியஸானது. ரம்யா இப்போது ஓட்டுநர் இருக்கையில் அவனுக்கு பக்கத்தில் பாதி இடத்தை அடைத்து கொண்டு அவனுடனே ஒட்டி உட்கார்ந்து விட்டாள். பரவாயில்ல, எதையும் மறைக்காதீங்க, என்னன்னு சொல்லுங்க என்றாள். அதுக்கு காலே இல்லை தெரியுமா? பரணி சொல்லி முடிப்பதற்குள் ரம்யா பரணியை இறுக கட்டி பிடித்திருந்தாள். அவனோ அவள் தோளில் தன் தாடையை பதித்தபடி மறுபக்கம் சிரித்து கொண்டிருந்தான். அவளை பயமுறுத்தி பார்ப்பதில் அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ரம்யா அவனை இறுக அணைத்தபடியே பேசினாள். பரணி, நான் அந்த எஸ்டேட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், வண்டியை இப்பவே திருப்புங்க, நம்ம மதுரைக்கு போயிடலாம். ஜில்லு, நிஜமாவே பயந்துட்டியா? சத்தமாக சிரித்தான் பரணி. சும்மா சொன்னேன்டி, கார் முன்னாடி நின்னது ஒரு காட்டெருமை, கூட அதோட 2 குட்டி. ராத்திரி நேரம் தண்ணி குடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காட்டுக்குள்ள நம்ம வந்து தேவையில்லாம அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நான் சொன்ன பேய் கதையை நம்பிட்டியா? பரணி விழுந்து விழுந்து சிரிக்க, நான் பயந்தே போயிட்டேன் உங்களை என்று தன் 2 கைகளாலும் மாற்றி மாற்றி அவன் நெஞ்சில் அடித்து கொண்டிருந்தாள் ரம்யா. பரணி அவள் பயத்தை சொல்லி சொல்லி சிரித்து விட்டு, நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிட்ட. ரம்யா அவனை முறைத்தபடியே நகர்ந்து கொள்ள அவளை பார்த்து சிரித்தபடியே காரை கிளப்பினான் பரணி. என்னதான் அவன் பொய் சொல்லி விளையாடி இருந்தாலும் ரம்யாவிற்கு அந்த இரவு நேரமும் காட்டின் சூழ்நிலையும் ஒருவித பயத்தை கொடுத்து கொண்டுதான் இருந்தது. பரணி, அது நிஜமா காட்டெருமை தானா? ரம்யா நம்பிக்கை இல்லாமல் கேட்க, என் மேல நம்பிக்கை இல்லையா? இந்தா பாரு என்று அவன் மொபைலில் எடுத்த போட்டோவை காட்ட அவன் சொன்னது உண்மைதான் என்று புரிந்தது அவளுக்கு. அடுத்த 20 நிமிடத்தில்
நண்பனின் காட்டூர் எஸ்டேட் வில்லாவை வந்தடைந்தார்கள். லேசாக மழை தூறல் போட ஆரம்பித்திருந்தது. நல்ல வேளை வந்துட்டோம், மழையில மாட்டியிருந்தா இன்னும் கஷ்டமா போயிருக்கும். பெரிய எஸ்டேட், அதற்குள் 4 படுக்கை அறைகள் கொண்ட வில்லா. சுற்றிலும் 8 அடி உயரத்தில் பெரிய மதில் சுவர். இயற்கை அழகோடு அந்த இடம் மிகவும் அழகாக இருந்தது. அந்த பெரிய இரும்பு கேட்டின் முன்பு காரை நிறுத்திவிட்டு தன் நண்பனுக்கு போன் செய்தான் பரணி. அது இரவு நேரம் என்பதால் அந்த காட்டு பகுதி அசாத்தியமான நிசப்தத்தில் உறைந்து போயிருந்தது. இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, ஆனா லைட்டே இல்லை, உள்ள யாரும் இல்லையோ? நண்பன் போன் அழைப்பை எடுப்பதற்காக காத்து கொண்டிருந்த பரணியிடம் ரம்யா கேட்டாள். நண்பன் போனை எடுக்கவும், கேட் முன்னாடி தாண்டா நிற்கிறோம், ஆனால் கேட்டு பூட்டி இருக்கு, உள்ள லைட் எதுவும் எரியல, ஆளுங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே பரணி கேட்க, உள்ள அருந்ததின்னு ஒரு பொண்ணு இருப்பாடா மச்சான், எஸ்டேட் வாட்ச்மேனோட பொண்ணு, அவரும் அவர் பொண்ணும் தான் எஸ்டேட்டை பராமரிச்சுட்டு இருந்தாங்க. வாட்ச்மேன் திடீர்னு கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துட்டாரு. இப்போ அந்த பொண்ணு மட்டும்தான் அங்கே இருக்கா. நான் ஏற்கனவே நீங்கள் வர்ற விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டேன். தூங்கிட்டாலோ என்னவோ, இரு நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று நண்பன் ஃபோனை வைக்க அடுத்த 5 நிமிடத்தில் ஒரு பெண்ணின் கொலுசு சத்தம் கேட்டது. ஒரு சிறிய அரிக்கேன் விளக்கை கையில் பிடித்தபடியே வந்தாள் அந்த பெண். விளக்கின் வெளிச்சத்தில் அவள் முகம் தெளிவாய் தெரிந்தது. அவளுக்கும் ரம்யா வயதுதான் இருக்கும். ரோஜா நிறம், அடர்ந்து நீண்டு வளர்ந்த கூந்தல். இருபுறமும் சிறிது கூந்தலை பிரித்து எடுத்து மையத்தில் கிளிப் போட்டு அடக்கி இருந்தாள். கழுத்தில் பாசிமணி மாலை. அவள் தலையில் இருந்த ஜாதி மல்லியின் மனம் காற்றில் கலந்து அந்த எஸ்டேட் முழுவதும் வீசியது. விளக்கின் உதவியுடன் கேட்டை திறந்தவள் பரணியின் அருகில் வந்தாள். மையிட்ட அழகான கண்கள், உதடு லிப்ஸ்டிக்கின் அவசியம் இல்லாமலேயே சிவந்திருந்தது. பளபளக்கும் முகம், ஒல்லியான தேகம். தாவணி பாவாடையில் ஏதோ ஒரு சினிமா நடிகையின் சாயல் தெரிந்தது. பரணியையும் ரம்யாவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு, இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி கரண்ட் போயிடுச்சு, வந்துரும்னு நினைக்கிறேன், உள்ள வாங்க என்றாள். பரணி காரை உள்ளே பார்க்கிங்கில் நிறுத்தினான். அதற்குள் கரண்ட் வந்துவிட, அப்பாடா கரண்ட் வந்துருச்சு, நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ரம்யா. பரணி காரில் இருந்த லக்கேஜ்களை எடுத்து வெளியில் வைத்தான். உங்க ரூம் மாடியில் இருக்கு என்று சொல்லிவிட்டு முன்னே இருந்த பேக்கை அவள் எடுக்க போக, அதே நேரம் பரணியும் பேக்கை எடுக்க போக இருவர் தலையும் இடித்து கொண்டது. சாரி, இயல்பாக சொன்ன பரணி, நானே எடுத்து வச்சுக்கிறேன் நீ போ என்று சொல்ல, அருந்ததி தன் நெற்றியை தடவிக்கொண்டே பரணியை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு உள்ளே சென்றாள். என்ன பரணி இந்த பொண்ணு, என்னவோ ரொம்ப வருஷம் பழகினவ மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம உங்க பக்கத்துல வந்து நிக்கிறா. எனக்கு இந்த இடமும் பிடிக்கல, இந்த பொண்ணையும் பிடிக்கல. ரம்யா முகத்தை திருப்பி கொண்டாள். சும்மா எல்லாத்தையும் தப்பாவே பார்க்காத ஜில்லு, 2 நாள் இங்க இருந்து பாரு, அப்புறம் இன்னும் 1 வாரம் இங்கேயே இருந்துட்டு போலான்னு நீ அடம் பண்ணுவ. பரணி அவள் இடுப்பில் கை போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்தபடியே அழைத்து சென்றான். அவர்கள் மாடி ஏறி செல்ல சமையல் அறையில் இருந்து அவர்களை ஏக்கமாய் பார்த்து கொண்டிருந்தாள் அருந்ததி. அறை சுத்தம் செய்யப்பட்டு நேர்த்தியாக இருந்தது. பரணி ஃப்ரெஷ்ஷாகி இரவு உடைக்கு மாறினான். நீ குளிக்கல? பரணி கேட்க, கொஞ்ச நேரம் போகட்டும் என்றாள் ரம்யா. அருந்ததி அறை கதவை தட்டினாள். ரம்யா கதவை திறந்து, என்ன வேணும் என்றாள். அருந்ததி அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே அறையில் தன் கண்களை ஓடவிட அவள் பரணியைத்தான் தேடுகிறாள் என்று புரிந்து கொண்ட ரம்யா, ஏய் நான் பேசுறது உனக்கு காது கேட்கலையா? உள்ள என்ன பார்க்குற, இப்போ எதுக்கு வந்த? ரம்யா கோபமாக கேட்டுக்கொண்டிருக்க அவள் முகம் மலர்ந்தது. ஆம்கட் பனியனும் ட்ராக் பேண்ட்டும் அணிந்து பூந்த்வாலையில் முகத்தை துடைத்தபடியே வெளியில் வந்து கொண்டிருந்தான் பரணி. அவனை பார்த்ததும் அவனிடம் ஓடியவள், ராத்திரிக்கு என்ன சமைக்கட்டும் என்று கேட்க டென்ஷன் ஆகிவிட்டாள் ரம்யா. இப்பவே மணி 9 ஆயிடுச்சு, உனக்கு எது ஈஸியோ அதை பண்ணுமா பரணி சொல்ல. அப்போ சப்பாத்தி குருமா உங்களுக்கு பிடிக்குமா? அவள் பரணியை பார்த்து கேட்க, அது உனக்கு ஈஸினா அதையே செஞ்சிடு. அறையில் இருந்த டிவி ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்தபடியே பரணி சொல்ல, அவனையே சில நொடிகள் பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் அருந்ததி. ரம்யாவிற்கு வந்த கோபத்திற்கு அவனிடமிருந்து ரிமோட்டை பிடுங்கி டிவியை ஆஃப் செய்தாள். அந்த அருந்ததி முன்னாடி நான் நிக்கிறேன், என்னை கண்டுக்காம உங்களையே தேடுறா. என்ன சமைக்கிறதுன்னு என்கிட்ட கேட்க கூடாதா? அது என்ன, நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கேட்டுட்டு போறா.
ரம்யா சலித்து கொள்ள, என் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாண்டி, கேட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ சமைச்சு கொடுன்னு. அதனால யதார்த்தமாக கேட்டுட்டு போறா. இதுக்கெல்லாம் கோவிச்சுப்பியா? பரணி கேட்க, இல்லைங்க, நான் இங்கே வந்ததுலேருந்து பார்க்குறேன், அவன் உங்களையே வெறிச்சு வெறிச்சு பார்க்குறா. உங்களை பார்த்தா அவன் முகமே மாறுது. ரம்யா சொல்ல, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. லூசு மாதிரி எதையாவது பேசாத, இப்படி வந்து உட்காரு. அவளை பிடித்து இழுத்து சோஃபாவில் உட்கார வைத்து அவள் மடியில் தலை வைத்து படுத்தான். தாலி கட்டினேன்னு தான் பேரு. ஒரு நாள் கூட ஆசையாக பக்கத்தில் வர முடியல. பேசிக்கொண்டே அவள் கையில் இருந்த ரிமோட்டை வாங்கி டிவியை ஆன் செய்தான். ரம்யா புன்னகையுடன் அவன் கேசத்தை வருட அவள் கையை பிடித்து முத்தமிட்டான். நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒரே ரூம்லேயேவா தங்க போகிறோம்? ரம்யா அவனிடம் கேட்க, பின்ன கொடைக்கானலுக்கு வந்துட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தனித்தனியாக 2 ரூம்லையா தங்க முடியும்? பரணி கேட்க, இல்லை, நாளைக்கு தான் நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட். அதான் ஆண்டி நாளைக்கு கிளம்பி போங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் இன்றைக்கே கிளம்பி வந்துட்டீங்க. ரம்யா சொல்ல, அப்போ ஒன்று பண்ணு, நான் இந்த ரூமில் படுத்துக்கிறேன், நீ பக்கத்து ரூமில் போய் படுத்துக்கிறியா? பரணி சீரியஸாக கேட்க, ஐயோ என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, நானும் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க, நான் இங்கே சோஃபாவில் படுத்துக்கிறேன். ரம்யா சொல்ல, பயப்படாமல் என் பக்கத்திலே படு, நான் உன்னை ஒன்றும் பண்ணிட மாட்டேன். பரணி அவள் கன்னத்தை கிள்ள, சத்தியமா? ரம்யா அவள் கையை நீட்ட, இதுக்கெல்லாம் அடி சத்தியம் வாங்குவ? ஹக் பண்ணுறது, முத்தம் கொடுக்கறது, இதை தவிர என் பொண்டாட்டிய இன்னைக்கு நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன். இது சத்தியம் சத்தியம். பரணி வாக்குமூலம் கொடுத்தான். சரி, நீங்கள் டிவி பார்த்துட்டுருங்க, நான் போய் 5 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துடுறேன். ரம்யா தன் துணிகளையும் டவலையும் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றாள். இருந்த குளியல் அறையில் ஸ்விட்சை தேடி ஆன் செய்ய அது எரியவில்லை. என்ன, லைட் ஆன் ஆக மாட்டேங்குது? ரம்யா ஸ்விட்சை 2-3 முறை ஆன் ஆஃப் செய்து பார்த்தாள். அப்போது குளியல் அறையில் திண்டு போல் இருந்த சுவற்றின் பின்னணியில் 2 பழுப்பு நிற கண்கள் அவளையே பார்க்க வீல் என்று கத்தியவள் தன் கையில் எடுத்து சென்ற உடைகளை அங்கேயே சிதறவிட்டு மூச்சரைக்க ஓடி வந்தாள். அவளை பார்த்ததும் புரியாமல் எழுந்த பரணி, என்னாச்சு ஜில்லு? உள்ள பாம்பு ஏதாச்சும் இருக்கா என்ன? அவன் அதிர்ச்சியாக கேட்க அவள் உடல் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. என்னடி ஆச்சு? அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டான் பரணி. பரணி, உள்ள பாத்ரூம்ல லைட் எரிய மாட்டேங்குது, அங்க பழுப்பு கலர்ல 2 கண்ணு என்னையே பாக்குது. அதற்கு மேல் அங்கு நிற்காமல் பரணி உள்ளே செல்ல அதற்குள் ரம்யாவின் அலறல் சத்தம் கேட்டு அருந்ததியும் ஓடி வந்திருந்தாள். சார், இந்த பாத்ரூம்ல இருக்கிற ஸ்விட்சு லூஸ் கான்டாக்டா இருக்கு, நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணாதான் எரியும். நான் சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. அவள் சரி செய்ய மின் விளக்கு இப்போது ஒளிர்ந்தது. டேய் கருப்பா, இங்கேயா இருக்க? வர்றவங்களையெல்லாம் பயமுறுத்துறதே உனக்கு வேலையா போச்சு. பழுப்பு நிற கண்களுடன் உட்கார்ந்திருந்த அந்த கருப்பு பூனைக்குட்டியை தூக்கிச் சென்றாள் அருந்ததி. பயந்து போயிருந்த ரம்யாவை கட்டி அணைத்து பரணி ரம்யாவிற்கு சமாதானம் சொல்லி கொண்டிருக்க, போகும் முன் அருந்ததி ஒரு முறை பரணியை திரும்பி பார்த்துவிட்டு சென்றாள். ஜில்லு, இப்போ லைட் எரியுது, போய் குளிச்சுட்டு வா என்றான். பரணி, எனக்கு பயமா இருக்கு. ரம்யா சொல்ல, சரி வா, நானும் கூட வரேன். அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு பரணி குளியலறை நோக்கி நடக்க, நீங்க எங்க வரீங்க? ரம்யா அவன் கையை பிடித்து நிறுத்தினாள். உனக்கு தான் தனியாக குளிக்க பயமா இருக்குல்ல, அதான் உன் கூட வரேன். உள்ள ஒரு ஓரமாக நின்றுக்கிறேன். அப்படியும் உனக்கு பயமா இருந்தா நானும் உன் பக்கத்திலேயே உன் கூட சேர்ந்து இன்னொரு வாட்டி குளிக்கிறேன். பரணி சொல்ல, என்னோட பயம் உங்களுக்கு விளையாட்ட போச்சா? இங்கேயே நில்லுங்க என்று கதவிற்கு பக்கத்தில் அவனை நிறுத்திவிட்டு, நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது என்று சொல்லி கதவை தாளிட்டு விட்டு குளிக்கச் சென்றவள் குளித்து முடித்து வெளியில் வரும் வரை அவளுக்கு காவலாக வெளியிலேயே நின்றிருந்தான் பரணி. அதற்குள் அருந்ததி இரவு சமையலை முடித்திருந்தாள். பரணியும் ரம்யாவும் இரவு உணவை சாப்பிட கீழே டைனிங் ஹாலுக்கு வந்தார்கள். ஹாட் பாக்ஸில் சப்பாத்தி குருமா இருந்தது. இன்னொரு ஹாட் பாக்ஸில் குடைமிளகாய் போட்ட கோதுமை உப்மா. தன் கண்களை அகல விரித்து ஆச்சரியமாக பார்த்தான் பரணி. பரணிக்கு ஆச்சரியம் என்றால் ரம்யாவிற்கோ அதிர்ச்சி. அருந்ததி கிட்ட, நீங்க தான் செய்ய சொன்னீங்களா? கோதுமை உப்மாவை பார்த்தபடியே கேட்டாள் ரம்யா. இல்லையே, நீயும் தானே கூட இருந்த. பரணி யோசனையுடன் பார்க்க, உங்களுக்கு பிடிக்கும்னு தான் சமைச்சேன். புன்னகையுடன் வந்த அருந்ததி
அவர்களுக்கு உணவை பரிமாற, நீ சப்பாத்தி குருமா தானே செய்யறேன்னு சொன்ன, கோதுமை உப்புமாவும் சேர்த்து பண்ணியிருக்க. ரம்யா கேட்டே விட்டாள். கெஸ்ட் வந்திருக்கீங்க, வெறும் சப்பாத்தி குருமாவோட எப்படி விடுறதுன்னு கூட இன்னொன்று சேர்த்து செஞ்சேன். சொல்லியபடியே பரணிக்கு கேட்டு கேட்டு அவள் பரிமாற, சரி சரி நீ போ, நாங்களே போட்டு சாப்பிட்டுக்கிறோம். ரம்யா அவளை அனுப்பினாள். பரணி, இவ நடவடிக்கையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. உங்களுக்கு இந்த கோதுமை உப்புமா பிடிக்கும்னு அவளுக்கு எப்படி தெரியும்? ரம்யா சாப்பிடாமல் சீரியஸாக பேசிக்கொண்டிருக்க, பசியில் இருந்த பரணி உப்மாவை ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஜில்லு, காலையிலேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்து ரொம்ப பசியாக இருக்குடி. சாப்பிட்ற நேரத்தில் இப்போ இந்த ஆராய்ச்சியெல்லாம் தேவையா? பேசாமல் சாப்பிடு என்றான். ரம்யாவால் சாப்பிட முடியவில்லை. ரொம்ப யோசிக்காத, என் ஃப்ரெண்டு எனக்கு என்ன பிடிக்கும்னு இவகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான், அதனால இவ செஞ்சிருக்கா பரணி சொல்ல, ஓ உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாருல்ல, கரெக்ட். இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்போ கிளியர். உணவு சுவையாக இருக்கவே பரணியும் ரம்யாவும் சாப்பிட்டு முடித்தார்கள். இரவு 11 மணி. பரணியும் ரம்யாவும் கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்தபடியே திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தார்கள். படம் முடிய டிவியை ஆஃப் செய்தான் பரணி. இரவு நிசப்தத்தில் பூச்சிகளின் சத்தமும் காற்றில் ஆடும் மரத்தின் சலசலப்பும் அறையின் வெளியிலிருந்து கேட்க, அறைக்குள் இருந்த சுவர் கடிகாரம் டிக் டிக் என்று தன் வினாடி முள்ளை கடமையுடன் நகர்த்தி கொண்டிருந்தது. அந்த 0 வாட்ஸ் விளக்கின் ஒளியில் தூக்கம் வராமல் போர்வையை நெஞ்சு வரை போர்த்தி படுத்திருந்த ரம்யா பரணியை பார்க்க, அவனுக்கோ கார் ஓட்டிய களைப்பில் தூக்கம் கண்ணை சொருகியது. பயத்தில் மெதுவாக அவனை ஒட்டி படுத்த ரம்யா தன் இடது கையை அவன் நெஞ்சில் மேல் போட்டு அவன் பக்கம் திரும்பிக் கொண்டாள். கண்களை திறந்து பார்த்த பரணி, என்னாச்சு என்றான். பயமா இருக்குங்க என்றாள். எதுக்கு பயம்? பூனையை பார்த்ததுக்கா? விளையாட்டாய் கேட்டவன் அவள் பக்கம் திரும்பி அவளை அணைத்து அவள் கழுத்தில் முத்தமிட்டான். இந்த இடமே சரியில்லைங்க, நாளைக்கு ராத்திரிக்கு வேற பக்கம் போயிடலாம், இங்கே வேண்டாம். கல்யாணத்துக்கு பிறகு முதலா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க போகிற ராத்திரி, அது திக் திக்குன்னு பயமா இப்படி ஒரு சூழ்நிலையில் நடந்தால் நல்லா இருக்காது. நாளைக்கு நைட்டு மதுரையிலேயே தங்கிக்கலாமா? ரம்யா அவன் ட்ரிம் செய்த தாடியை தடவியபடியே அவனிடம் பேசி கொண்டிருக்க, ஒன்றும் ஆகாது ஜில்லு, ஹனிமூன் கொடைக்கானலில் கொண்டாடலாம்னு பிளான் பண்ணிட்டு மதுரைக்கு எதுக்கு போகணும்? உன்னோட பயத்தை போக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்று அவள் நெற்றியில் ஆரம்பித்து தன் மொத்தத்தை தொடர, ப்ளீஸ் எனக்காக ரம்யா கெஞ்சினாள். சரி, நாளைக்கு காலையில் கிளம்பி மதுரைக்கு போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் கொடைக்கானலுக்கு திரும்பி வந்துடலாம். ஆனால் இங்கே வேண்டாம், சிட்டிக்குள்ளே லேக் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலாக பார்த்து புக் பண்ணுறேன், ஓகேவா? பரணி சொல்ல, ஓகே என்றாள் ரம்யா சந்தோஷமாக. இப்போ பயம் இல்லாமல் தூங்கு. அவன் அவளை அணைத்து கொள்ள இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்தபடியே உறங்கி போயிருந்தார்கள்.